உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார், 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்தில் புதனும் சூரியனும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஒரு முக்கியமான மாதம் எதுன்னு கேட்டால் இந்த புரட்டாசி மாதம். காரணம் என்ன, அவங்க ராசியிலே செவ்வாய், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் இருப்பது, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி ராசியில் இருப்பது சிறப்பு. கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. இல்லை சார் பிரிஞ்சு தான் இருக்கணும், என் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டுருக்கு, அது கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் உங்களுக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகாமல் இருக்குது சார் என் பையனுக்கு, திருமண பிரச்சனைகள் இருக்குது, திருமணம் நாங்கள் பார்த்து சலிச்சுக்கிட்டோம், கல்யாணம் எல்லாம் பேசி முடிஞ்சு நின்று போயிருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதம். அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். துலா ராசியில் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா ஆணுக்கு எதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை பெண்ணுக்கு எதாவது பிரச்சனை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் போய் கூட செலவெல்லாம் பண்ணி கூட ஒன்றும் நடக்கலை, சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலாம், நடக்குமா நடக்காதா, இல்லை எதுவும் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்து எதனால் ப்ராப்ளம் நிறைய அங்கே உச்சமாவுடைய கிரகம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த பிரச்சனையினால, சரிங்களா, ஒரு தோஷத்தினால உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் போயிருக்கலாம். அதை தீர்த்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி நிறைய என்பது கடன் பிரச்சனை வாழ்க்கையில் ரொம்ப போட்டு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. கடன் மட்டும் இல்லைன்னா என் லைஃபே வேறு சார், ஒரு சின்ன விஷயத்தில் கடன்பட்டேன், அதுலேருந்து என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி. ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது பிரச்சனையை பெரிதாக ராசி. அதுக்கும் கேட்டீங்கன்னா அந்த சனி உச்சமாகக்கூடிய ராசி,
சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசி. ஒரு பித்ரு தோஷம் இல்லாமல் உங்களுக்கு கடன் கண்டினியூஸாக இருக்கவே இருக்காது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு வாட்டி பிரசன்னம் மூலமாக பார்த்து கொள்ளக்கூடிய நேரம். பக்கத்தில் யாராவது சோழி பிரசனம் பார்க்குறாங்கன்னா பார்த்துப்போங்க, இல்லை ஃபோன் பண்ணுங்கள், நம்மளும் பார்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களை பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க. ஏன்னா நிறைய துளாராசி என்பதுக்கு நல்லா தான் இருக்குது, குரு பார்க்குறாரு, இருந்தாலும் என் பிரச்சனை தீரல சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இல்லாமலாம் இல்லை. அப்படி இருக்கிற ஏதோ ஒரு உங்களுக்கு ஊர்வினை கர்மா தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸில் வர வாய்ப்புகள் நிறைய வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதையை எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள். இந்த துளாராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த சனி திசையோ புதன் திசையோ நடக்குதுன்னா கடன் வரும், வராமல் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு வரும். எப்படி சார் தீர்வு வரும் அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ புதிய வாய்ப்புகள் நோக்கி, கடன் பிரச்சனை இருக்குது, அதை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அது நடக்கக்கூடிய நேரம். அதே போல் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வரும், தேடி வரும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. வேலை வெளிநாட்டிலே இருக்கேன் சார், நான் எங்கே கிடையாது சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இவர் வந்துட்டார், பிரசிடெண்ட் மாறிட்டாங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அப்படிலாம் இருந்து கூட நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க, இன்னும் வீசாலாம் கிடைச்சி தான் இருக்குது. அப்படின்னா காரணம் உங்களுடைய ஏதோ ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும். அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக துளாராசி என்பதற்கு வேலையிலையும் பிரச்சனை வராமல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அது முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் துளாராசி என்பர்கள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய நாள். அன்றைக்கி பண வரவு வரும், நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களை நோக்கி நீங்கள் சில விஷயங்கள் செய்து கொள்வது சிறப்பு.